என் அன்பு குழந்தைகளுக்கு மாலை வணக்கம். என் பிள்ளைகளே, மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரப்போகின்றது. இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை, இல்லை முடிந்தால் எல்லா பொருட்களையும் கூட வாங்கி வீட்டில் வைக்கின்றதற்கு என் பிள்ளைகள் முயற்சி செய்ய வேண்டும். எல்லா விதமான செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். பணவரவு தாறுமாறாக இருக்கும். அது என்னென்ன பொருட்கள் என்று நான் இப்போது சொல்கின்றேன். என் தங்கங்களே, இப்போது என்ன பொருட்களை எத்தனை மணிக்கு வாங்கலாம் என்று நான் சொல்கின்றேன். ஆடி மாதம் விசேஷத்திற்கு ரொம்ப பெயர் போன மாதம். இந்த ஆவணி மாதத்தில்தான் மகா சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, கோகுலஷ்டமி என சொல்லி பல விசேஷங்கள் வரும். அதில் முதல் விசேஷமே இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தான். வருடத்தில் இருக்கக்கூடிய 11 மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். இல்லை, சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருக்கலாம். வருடம் முழுக்க விரதம் இருந்து ஒரு பலன் கிடைக்குமா? விநாயகர் பிறந்தது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி. அதுதான் விநாயகர் சதுர்த்தி. ஆனால் விநாயகருக்கு வளர்பிறை சதுர்த்தியை விட தேய்பிறை சதுர்த்தி தான் மிகவும் பிடிக்குமாம். அதைத்தான் நாம் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி இருக்கும் விரதமாக இருக்கின்றோம். விநாயகருடனான குண்டான உருவத்தை சந்திரன் கிண்டல் செய்ததனால் இதனால் கோபமான விநாயகர் சந்திரனிற்கு சாபம் கொடுத்து இருக்கின்றார். இனிமேல் என்னை வணங்கும் பொழுது சந்திரனையும் சேர்த்து வணங்கு. இப்படி வணங்கும் போது சந்திரனையும் சேர்த்து வணங்குங்கள் என்று சொல்லி இருக்கின்றாய். அதை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் நாம் மனம் குளிர்வோம். சங்கடங்களை தீர்ப்பேன், என்னை வணங்கிவிட்டு இறுதியாக சந்திரனையும் வணங்குங்கள். விநாயகர் சொல்லி இருக்கின்றார். விநாயகர் உருவாக்கியதுதான் இந்த தேய்பிறை சதுர்த்தி. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த சதுர்த்தி ஒரு வாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விசேஷம்தான். ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பே வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு தீவிர சதுர்த்தியை நாம் மகா சங்கடகர சதுர்த்தி என எடுத்துக்கொள்கின்றோம். அன்றைய தினம் நம்முடைய விநாயகருக்கு பூஜை பண்ணி என்ன கேட்கின்றோமோ அந்த வரங்கள் அப்படியே கிடைக்கும். இந்த மாதம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்கின்றது தெரியுமா? மாலை 6:15 பிறகுதான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது. ஆகஸ்ட் 22 அல்லது ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 22ஆம் தேதி. ஏனென்றால் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி தேதி 23ஆம் தேதி மதியம் 3:48 முடிகின்றது. பொதுவாகவே இப்பொழுது வழிபாடு செய்வார்கள். அதாவது மாலை ஒரு 6 மணிக்கு மேல் வழிபாடு செய்வார்கள். அந்த வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் எல்லா கோவில்களிலும், எல்லா விநாயகர் கோவில்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அந்த அபிஷேக ஆராதனைகளில் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். விநாயகருக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அலங்காரம் செய்கின்றதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். உங்கள் கையாலேயே அருகம்புல் மாலை கட்டி அதை அபிஷேகம் முடிந்ததற்கு பிறகு அலங்காரம் பண்ணும் பொழுது கொடுக்க வேண்டும். அவர்கள் விநாயகர் கழுத்தில் போடுவார்கள். கொழுக்கட்டை செய்து எடுத்துட்டு செல்ல வேண்டும். என் தங்கங்களே, சுண்டல் கஞ்சி எடுத்துக்கிட்டு செல்ல வேண்டும். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் நீங்களே கொடுக்கலாம். இது எல்லாமே மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இதுதான். இது போக நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய விநாயகருக்கு உகந்த அன்றைய தினம் வியாழக்கிழமை. அது மட்டுமல்ல, இந்தெந்த பொருட்களை வாங்கினால் நமக்கு எந்த விதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும், என்ன நல்ல விஷயங்கள் கிடைக்கும், அப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்க போகின்றோம். அதில் முதல் பொருள் என்னவென்றால்
அதில் ஒரு முக்கியமான பொருள் கொள்ளு. இந்த கொள்ளு கேதுவுக்கு உகந்த ஒரு தானியம். உகந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் எதற்காக நாம் உளுந்தையும் கொள்ளையும் வாங்க வேண்டும்? விநாயகர் வணங்குகின்றவர்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்காதா? அதுவும் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர், கற்ப விருட்சமாக இருக்கக்கூடிய விநாயகர் வணங்குகின்றவர்களுக்கு ராகு கேது தோஷம் வராது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் ராகு பகவானினுடைய அருளும் கேது பகவானினுடைய அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். அதுவும் விநாயகர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். மகா சங்கடகர சதுர்த்தி அன்று உளுந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய, நீங்கள் வீட்டில் என்ன உளுந்து பயன்படுத்துவீர்களோ அதை வாங்கி கொள்ளுங்கள். அதே போல கொள்ளு எல்லா தானிய கடைகளிலும் நாட்டு மருந்து கடைகளிலும் கொள்ளு கிடைக்கும். 10 ரூபாய்க்கு கிடைத்தாலும் பரவாயில்லை. அது ஒரு முக்கியமான பொருள். பஞ்ச காவியத்தில் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கலாம். இப்போ கோவில்களே இல்லையே, கோவிலோட தேவஸ்தான கடைகளிலேயே பஞ்சகாவிய விளக்கு கிடைக்கின்றது. நாட்டு மருந்து கடைகளில் பஞ்சகாவிய விளக்கு கிடைக்கும். பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்களை பயன்படுத்தி செய்வது தான் இந்த பஞ்சகாவிய விளக்கு. பசுமாட்டின் கோமியம், மாட்டு சாணம், தயிர், பால், நெய் 5 பொருட்கள் பஞ்ச பொருட்களை பயன்படுத்தி பண்ணக்கூடியது இந்த பஞ்சகாவியம். இந்த பஞ்சகாவியத்திலேயே விநாயகர் சிலையும் செஞ்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை வாங்கி வைக்கின்றதனாலும் அதை வாங்கி வைக்கலாம். விரலி மஞ்சள் வாங்கலாம், குண்டு மஞ்சள் வாங்கலாம். அது இல்லை என்றால் ஒரு 10 ரூபாய்க்கு வெள்ளை கொண்டைக்கடலை வாங்கி வைத்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள். இப்போது நான் சொல்லக்கூடிய பொருளை, எந்த பொருளும் எல்லோராலும் வாங்கக்கூடிய எளிதான பொருள்தான். என்னவென்றால் விநாயகருடைய திருவுருவ படம். அந்த திருவுருவ படத்திலேயே பிள்ளையார்பட்டி இருக்கின்றார். இல்ல கற்பக விருட்சகமாய் அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் படத்தை ஒரு படமாவது உங்கள் பாக்கெட்டில் வைக்கின்ற அளவு இருந்தால் கூட போதும். ரொம்ப பெரிய அளவு கூட அவர்கள் வாங்க அவசியமில்லை. ஒரு போட்டோ கிடைத்தாலும் அதை வாங்கி வைத்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைத்து இனிமேல் எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று மனதில் வேண்டி அந்த இடத்தில் வைத்து விடுங்கள். எந்த ஒரு இடத்தில் பிள்ளையார்பட்டி விநாயகர் போட்டோ இருக்கின்றதோ அந்த இடத்தில் எந்த விதமான விசேஷங்களுக்கும் பஞ்சம் இருக்காதாம். எல்லா செல்வங்களும் தேடி வரும். கற்பகம் விருட்சகமாய் இருக்கக்கூடிய விநாயக பெருமானார், பிள்ளையார்பட்டி விநாயகர் அந்த ஃபோட்டோவை வாங்கி வைக்கலாம். யானை சம்பந்தப்பட்ட பொம்மைகளோ இல்லை யானை சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை வாங்கி வைக்கலாம். உதாரணத்திற்கு 2-3 யானைகள் நடந்து வருகின்ற, ஒரு 2-3 யானைகள் நடந்து வருகின்ற மாதிரியே ஒரு பொம்மை, நேர் யானை பொம்மை நிற்கின்ற மாதிரியே கூட பொம்மைகள் இருக்கின்றன. அந்த பொம்மைகளை வாங்கி உங்கள் வீட்டின் ஷோகேஸில் வைக்கலாம். சொல்ல போனால் குரு பகவான் தன்னுடைய வாகனமாக யானையை தான் பயன்படுத்துவார். அதனால் யானை சம்பந்தப்பட்ட போட்டோவை உங்கள் வீட்டோட ஷோகேஸில் வைக்கின்றது எந்த தவறும் கிடையாது. இந்த பொருட்களை எப்போது வாங்கி விற்கலாம்? வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 3 மணிக்குள்ளேயாவது, ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் முயற்சி செய்ய வேண்டும். அற்புதமான வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் விநாயகர் வணங்கும் பொழுது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய சதுர்த்தி தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. இப்பொழுது விநாயகரை வணங்குங்கள். நான் சொல்கின்ற இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் நிச்சயமாக வையுங்கள். எல்லா விதமான செல்வங்களும் சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக.